ஹாய், திஸ் இஸ் ரோசி. வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்து. இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாரும் எங்கள் வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் vlog தான் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் அன்னைக்கு மார்னிங் காலையில் 5 o'clock ஆகுது. நான் புதுசாக இந்த கேஸ் ஸ்டவ் வாங்கியிருந்தேன். இது ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த ஸ்டவ் 10 days முன்னாடியே வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. நான் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. பொங்கல் அன்னைக்கு பால் காய்ச்சிட்டு அன்றைக்கே வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். ஸோ பொங்கல் அன்னைக்கு காலையிலே வந்து கொஞ்சமாக வந்து பால் காய்ச்சி அதில் வந்து நாட்டு சக்கரை போட்டு ஆற்றிருந்தேன். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பூஸ்ட் மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ஹப்பியும் அப்போ தான் சென்னையிலேருந்து காலையில் வந்தாங்க வீட்டுக்கு. இந்த டைம் பொங்கலுக்கு 1 day தான் லீவு ஆஃபீஸில். அவங்களா எக்ஸ்ட்ரா ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிட்டாங்க பொங்கலுக்கு மறுநாள். ஸோ பொங்கல் அன்னைக்கு காலையில் கப் ஆஃப் மில்கோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கணும். பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுனால நான் ட்ரெடிஷ்னலாக சாரீ வியர் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குத்து விளக்கில் வந்து வீட்டில் நிலக்கதவு கிட்ட வந்து விளக்கு ஏற்றுவோம். விளக்கு ஏற்றிட்டு தான் வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்காக புதுசாக பொங்கல் பானையெல்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ பானையை வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமத்தில் வந்து பொட்டு வச்சேன். சில பேர் பட்டை போடுவாங்க. நான் வந்து பொட்டு தான் வச்சுருந்தேன். ஒத்த படையில் வைக்கணும். 5 பொட்டு வச்சாச்சு. நான் பொங்கல் வைக்கிறதுக்கு அரிசி ஊற வச்ச தண்ணியை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக பால் சேர்த்து மூடி வச்சுட்டு அப்போ தான் பொங்கல் நல்லா பொங்கி வரும். பொங்கல் வந்து பொங்கும் போது கிழக்கு பார்த்து பொங்குனா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டு பானையும் அழகாக கிழக்கு பார்த்து பொங்கி வலிஞ்சுது. அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. பொங்கல் பொங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி மஞ்சள் கொத்து வந்து கட்டுவாங்க. நான் வந்து நேற்றே வாங்கி வச்சுட்டேன். அந்த மஞ்சள் கிழங்கு கொத்தையும் வந்து பானையில் கட்டிட்டு அதுக்கப்புறமா அரிசி போட்டாச்சு. நான் வந்து சக்கரை பொங்கல் வச்சுருந்தேன். எங்கள் அம்மா வந்து கீழே வெண்பொங்கல் செஞ்சுருந்தாங்க. காலையிலே மோஹித் குட்டி எந்திரிச்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்பாவும் பையனும் சேர்ந்து வெள்ளெல்லாம் நுணுக்கி கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டைம் வந்து மோஹித் குட்டி கொஞ்சம் வளர்ந்துட்டான். ஸோ அவன் கையில் கொடுத்து வந்து வெள்ளத்தை போட சொல்லலான்னு சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி வெள்ளத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொங்கலில் வந்து போட்டுட்டு இருந்தான். பொங்கல் வந்து நான் நினச்ச மாதிரியே சூப்பராக வந்துருந்தது. ஏன்னா நான் டெய்லியும் சமைக்கிற ஆள் கிடையாது. அக்கேஷ்னலாக தான் சமைப்பேன். அம்மா வீட்டோடே இருக்கனால எங்கள் அம்மா தான் வந்து எல்லாமே குக் பண்ணுவாங்க. நான் வந்து யூடியூப் வீடியோஸ்க்காக மட்டும்தான் குக் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு குக் பண்ணுற சுச்சுவேஷன் அமையல. பட் யூடியூப்காக வந்து நிறைய குக்கிங் வீடியோஸ் வந்து நான் முன்னாடி போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் ஸ்டவ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. இப்போ புது ஸ்டவ் வாங்கிட்டேன். ஸோ இனிமேல் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக நிறைய வந்து குக்கிங் வீடியோஸ் போடுவேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக பொங்கல் வச்சதுக்கப்புறம் சாமிக்கு படைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சாச்சு. முக்கியமாக நான் இந்த கேஸ் ஸ்டவ் பற்றி சொல்லியே ஆகணும். இதோட ப்ரைஸ் 1500 தான். நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 1500க்கு இந்த ஸ்டவ்வான்னு கேட்டால் ஆச்சரியம் தான் படணும். ஏன்னா அந்தளவு சூப்பர் குவாலிட்டியாக இருந்தது. நல்லா வெயிட்டாக சூப்பராக இருந்தது. இப்போ தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, எப்படி குவாலிட்டியாக இருக்குன்னு நீங்கள் ரிவ்யூ கொடுக்குறீங்க நீங்கள் கேட்கலாம். என் ஹஸ்பண்ட் வந்து இதே ஸ்டவ் தான் வந்து வாங்கி 7 to 8 months ஆயிடுச்சு. அவங்க அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே சென்னையில். சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக இருந்தது. நான் இந்த ஸ்டவ்வோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எங்கள் அத்தை வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஈவினிங் 6 o'clock ஆகுது. பொங்கல் வைக்கிறதுக்காக என்னோட ஹப்பி குழி வெட்டிட்டு இருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து எங்கள் குட்டி வந்து ட்ரெடிஷ்னலாக வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டுட்டு க்யூட்டாக அவனும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். அவனும் குழி வெட்டணும்னு சொல்லி வெட்டிட்டு இருந்தான் அவங்க அப்பாவை பார்த்து. எங்கள் அத்தை பிள்ளையார் பிடிச்சி வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம எல்லாம் மஞ்சளில் தான் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதிகமாக பார்த்துருப்போம். இந்த மாதிரி கிராமத்துலலாம் சாணத்தில் தான் வந்து பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க. அது ரொம்பவே நல்லதும் கூட. அடுத்து நாங்கள் ஒரு அறிவாளித்தனமான விஷயத்த பண்ணோம். அது என்னன்னா, வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு வாங்கின டின்னர் வந்து மீதி இருந்துச்சு. ஸோ அடுப்பு பற்ற வைக்கிறதுக்காக விறகு வச்சுட்டு அந்த டின்னரை ஊற்றிட்டோம். அது லைட்டாக பற்ற வச்ச உடனே இந்த வீடியோவில் நீங்களே பாருங்கள் எப்படி பத்துச்சுன்னு நீங்களே பார்த்தீங்களா. ஸோ இந்த அறிவாளித்தனமான விஷயத்த தயவுசெய்து யாரும் பண்ண மாட்டீங்க. பட் பண்ணிடாதீங்க. ஒரு அவேர்னஸ்க்காக தான் சொல்கிறேன். தள்ளி பற்ற வச்சதுனால நாங்கள் தப்பிச்சோம். இல்லைனா மூஞ்சிலே வந்து அடிச்சிருக்கோம் அந்த நெருப்பு. ஆக்சுவலாக சூடும் இந்த மாதிரி தான் வச்சு பற்ற வைக்கணும். ஆனால் நாங்கள் தான் இந்த வேலையை பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் வீட்டில் வந்து டின்னர்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. எவ்வளோ பவர்ஃபுல்லானதுன்னு இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஃபைனலாக பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. எங்களுக்கு இந்த டே சூப்பராக ஹாப்பியாக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க.